ஹாலிவுட்ல டைட்டானிக் எந்த அளவுக்கு இன்னமும் பேசப்படுதோ அந்த அளவுக்கு கோலிவுட்ல காதலர் தினம் இன்னமும் பேசப்படுது. டைட்டானிக்ல எப்படி ரோஸ் உலக அளவுல எல்லாரையும் அவங்களோட முகத்தால வசீகரிச்சாங்களோ அதே மாதிரி இங்க காதலர் தின படத்துல ரோஜா தமிழ் ரசிகர்களின் கனவு கண்ணியா அந்த படத்துக்கு அப்புறம் இருந்தாங்க. இனி இவங்க தான் தமிழ் சினிமாவை வருங்காலத்துல கலக்க போற நடிகைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு நடிக்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1975 மும்பையில பிறந்தவங்க தான் நம்ம சோனாலி. இவங்க மும்பையில ஹோலி கிராஸ்ல ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. பாலிவுட் டைரக்டரான கோல்டி பெல்ல 2012 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரன்வீர்னு ஒரு பையனும் இருக்கான். சோனாலி எல்லா நடிகையும் மாதிரி தன்னோட ஸ்டார்டிங் கெரியரை மாடலிங்ல தான் தொடங்கினாங்க. ஸ்டார்டஸ்ட் டேலண்ட் சர்ச் ஷோல செலக்ட் ஆனதும் ஃபிலிம்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1994 பாலிவுட் படத்துல ஆக்டர் கோவிந்தா கூட அறிமுகமானாங்க. ஃபிலிம் ஃபேர் ஸ்டார் ஸ்கிரீன் அவார்ட் 2 அவார்ட் புதுமுக நடிகைக்கான விருது அவங்களுக்கு அந்த படத்து மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் 90s பாலிவுட் டாப் ஹீரோயினா இவங்க முன்னிலை பெற்றாங்க. அப்போது இருந்த எல்லா பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. பாலிவுட்டோட 4 கான்களான ஷாருக் கான், சல்மான் கான், ஆமிர் கான், சைஃப் அலி கான் இப்படி 4 கான் கூடயும் ஜோடியா நடிச்ச ஒரு சில நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க. இவ்வளவு பிரபலமா இருக்கும்போது தன்னோட முதல் தமிழ் படத்தை ஐட்டம் டான்ஸ் கேளா தான் இவங்க அறிமுகம் ஆகுறாங்க. பம்பாய் படத்துல வர ஐட்டம் சாங்ல டான்ஸ் ஆடுறவங்க இவங்க தான். இவங்க தமிழ் திரையுலகத்துல கதாநாயகியா 1999 அறிமுகமாகறாங்க. இந்த படத்துல நடிச்ச குணாலுக்கு அதுதான் முதல் படம். இன்டர்நெட் மூலமாகவும் லவ் பண்ணலாம்னு தமிழ்ல சொன்ன முதல் படமும் இதுதான். ஏஆர் ரகுமான் இசையில இந்த படத்துல வந்த அத்தனை பாடல்களும் யங்ஸ்டர்களை வசியப்படுத்துச்சு. இந்த படமும் தமிழ்ல பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு. அதே வருஷம் தமிழ்ல இன்னொரு படமும் அவங்களோடது வெளிவந்துச்சு. அர்ஜுன் ஹீரோவா நடிச்ச கண்ணோடு காண்பதெல்லாம் படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. இந்த படங்கள் இவங்களை தமிழ்ல பெரிய அளவுக்கு ஹிட் பெற வச்சாலும் இவங்க பாலிவுட்ல நமக்கு இருக்கிற மார்க்கெட்டை விட்டுட்டு இங்க வர வேணாம்னு நினைச்சு அதுக்கப்புறம் எந்த தமிழ் படங்களையும் இவங்க நடிக்க ஒத்துக்கல. இவங்க பல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருந்தாலும் சில தெலுங்கு, கன்னட படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. 2012 மேரேஜ் ஆன இவங்க அதுக்கப்புறம் எந்த படங்கள்லயும் நடிக்கல. தற்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சில டிவி நிகழ்ச்சிகள்ல ஜட்ஜா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில ஹிந்தி சீரியல்களை நடிச்சிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.